அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுவரை இலங்கை மண்ணிலே கருத்து வேறுபாட்டினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் தொடர்பில் ஷேக் அவர்கள் விரிவான பல தகவல்களை தந்தார்கள். உண்மையில் கருத்து வேறுபாடினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ஒவ்வொரு நாளும் நாம் கண்ணார கண்டு வருகிறோம். அது இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரிய ஊர்களிலும் இதனால் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நாம் சந்தித்திருப்போம். எனவே இது எல்லோருக்கும் அனுபவமான அதாவது தகவல் மாத்திரமல்ல, சில நேரங்களில் அனுபவமாக கூட இருக்கலாம். இந்த இடத்திலே ஷேக் அவர்கள் முக்கியமான ஒரு தகவலை சொன்னார்கள். கடந்த காலத்திலே அமைப்புகளுக்கு இடையில் இருந்த ஒரு நெருக்கம், இந்த நெருக்கம் மீண்டும் நல்ல முறையில் உருவாக வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை வலுவூட்டப்பட வேண்டியிருக்கிறது. ஷேக் அவர்கள் சொன்னது போல தப்லீக் ஜமாத்துக்கு எதிராக தப்லீக் வஹாபியத்தின் விசக்கிருமி என்கிற ஒரு புத்தகம் எழுதப்பட்டது. அதுக்கு அன்சார் சுன்னத் முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய, அதாவது தௌஹீத் ஜமாத்தினுடைய ஆரம்ப இஸ்தாபகராக இருந்த அப்துல் ஹமீத் பக்ரி ரஹிமமுல்லா அவர்கள் தப்லீக்கின் எதிர்ப்புக்கும் மறுப்பு என்று ஒரு புத்தகம் எழுதினார். அது சின்னொரு கையேடாக இருந்தது. தான் அவசரமாக மக்கா செல்ல இருப்பதாகவும் மக்கா சென்று வந்து இன்னும் விரிவான விளக்கம் தருவதாகவும் அவர் அதிலே குறிப்பிட்டிருந்தார். இப்போ தப்லீக் ஜமாத்துக்கு எதிர்ப்பு அந்த புத்தகத்திலே தப்லீக் ஜமாத்தினரை காபீர்கள் என்று தீர்ப்பு சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த தௌஹீத் ஜமாத்துடைய இஸ்தாபகர் மறுப்பு சொல்கிறார். இதே போன்று நாங்கள் மദ്രஸாவிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய ஆரம்ப கட்டம், அந்த நாட்களிலே, அதாவது பரகாதனிலே நடக்கக்கூடிய மாநாடுகளிலே முக்கிய பேச்சாளர்களாக ஜமாத்தை இஸ்லாத்தினுடைய முக்கியஸ்தர்கள் இருந்திருக்கிறார்கள். அங்கு மாநாடுகள் நடந்தால் அப்போது ஜமாத் இஸ்லாத்தினுடைய அமீராக இருந்த இப்ராஹிம் மசரத் வருவார். அமீன் சேர் பேராதனை பல்கலைக்கழகத்துடைய விரிவுரையாளர் இருந்த அமீன் சேர் அவர்கள் வருவார். காலம் சென்ற அல்ஹஸ்னாத் ஆசிரியர் மன்சூர் நானா என்று தான் நாங்கள் சொல்லுவோம், மன்சூர் நானா வருவார்கள். அதே போன்று விளம்பட மன்சூர் சேர் அவர்கள் வருவார்கள். இப்படி ஒரு உறவு ஒன்று நீண்ட காலமாக இருந்தது. இதே போல ஜமாத் இஸ்லாத்தினுடைய மாநாடுகள் நடக்கிற மொஸ்கர்கள் நடக்கிற போது எங்களுக்கும் அழைப்பு கொடுப்பார்கள். அதாவது ஒவ்வொரு பந்து அழைப்பு கொடுப்பார்கள். நான் பரகாதனி மதரசாவிலே முதலாம் படிக்கிற நேரத்தில் ஜமாத் இஸ்லாத்தினுடைய 10வது மொஸ்கர் நடக்கிறது மாவநிலையிலே. நான் அங்குதான் முதலாக அகாசரை சந்தித்தது. ஒரு நல்ல புரிந்துணர்வோடு இருந்தது. அந்த மொஸ்கர் நடக்கிற நேரத்தில் இடைவெளியிலே ஒரு ஆஃப் டைம் மொஸ்கரிலே வந்திருக்கக்கூடிய உலமாக்களுக்கு வந்து தனியான ஒரு கூட்டம் வைத்தார்கள். அன்றைக்கு இருந்த உலமா பஞ்சம் எப்படின்னு சொன்னால், மദ്രஸாவில் முதலாம் படிக்கக்கூடிய எங்களையெல்லாம் கூட அந்த உலமாக்கள் லிஸ்ட்டில் வந்து வச்சாங்க. ஏன்னா மௌலைமார் இல்லைங்க. நாங்கள் போகும்போதே எங்களுடைய முதிர் என்ன சொன்னான்னு சொன்னால், இது எங்கட கூட்டம் இல்லை, அவங்க ஒரு இலக்கோட அவங்க ஒரு லட்சியத்தோடு நடக்கிற கூட்டம். அங்கே போயிட்டு எங்கட சிந்தனைகளை திணிக்கிற வேலை நாங்கள் செய்யக்கூடாது. அங்கே போனால் நான் கூடுதலாக பேசுகிறேன், அந்த வயசில் கொஞ்சம் கூட பேசுவேன். நான் அங்கே போனால் நாங்கள் அவங்க சொல்கிறத கேட்டிக்கோ, நாங்கள் எதுவும் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியே கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ ஒரு புரிந்துணர்வு இருந்தது. அடுத்த இடத்துல வைத்து குழப்புறதுங்கிற ஒரு நிலை ஒன்று இருக்கக்கூடாது எங்களோட சிந்தனை ஒன்று இருந்தது. ஆனால் காலப்போக்கிலே ஷேக் அவர்கள் சொன்னது போன்று நியாயமானதும் நியாயமற்ற காரணங்களாலும் சில விரிசல்கள் உண்டாகி இருக்குது. இப்போ உள்ள சிச்சுவேஷன் என்னன்னு சொன்னால், ஒரு ஆள் மேடையில் இன்னொரு ஆள் ஏறுறதே ஆகாதா என்கிற நிலையில் நாங்கள் சிந்திக்கக்கூடிய நிலை வந்து அப்புறம் ரொம்ப பின்னுக்கு போன ஒரு நிலை ஒன்று இருக்குது. அந்த நிலைகளில் ஒரு மாற்றம் வர வேண்டும். மாற்றம்னு நான் சொல்கிறது, ஒருவர் தனது எல்லா கொள்கையை விட்டுட்டு போகிற இடத்துக்கெல்லாம் அவர் கொள்கையை மாற்றி கொண்டிருக்கிறத சொல்லலை. அவரவர் எதை சத்தியம்னு கண்டாரோ, எதை உண்மைன்னு கண்டாரோ, எதை மிகச் சரியானதுன்னு கண்டாரோ அதுதான் அவருக்கு சரியானது. ஆனால் இந்த ஒரு ஆளை வெறுக்காமல் இருக்கிற போது இந்த கருத்துக்கள் நெருங்குறதுக்கான வாய்ப்பு உருவாகும். குரோதமான பார்வைகள் குறைகிற போது அந்த ஒன்றுபட்ட சிந்தனை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும். இதற்கான ஒரு நீண்ட முயற்சி ஒன்றை செய்ய வேண்டியிருக்கிறது. ஷேக் அவர்கள் தன்னுடைய உரையில கடைசியாக சொன்னது மிக முக்கியமான ஒரு விஷயம்.
அதை ஒரு சுலோகமாக கொள்ளப்பட வேண்டும் என்பதை சொன்னார்கள். அதாவது கலிமத்து தௌஹீதினுடைய அடிப்படையில் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கலிமாவை, அதாவது வார்த்தையை ஒன்றுபடுத்துவது, முஸ்லிம் சமூகத்துடைய ஐக்கியத்தை ஒன்றுபடுத்துவது என்று. இது லேசாக நடக்கக்கூடிய ஒரு வேலை கிடையாது. ஏண்டா அமைப்புகள் என்பது, ஜமாத்துக்கள் என்பது, பிளவுகள் என்கிறது நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இது சாதாரணமாக ஒரு மாநாட்டிலேயோ ஒரு பயான்லேயோ செய்யக்கூடிய வேலை கிடையாது. உண்மையில் பல அமைப்புகளை சேர்ந்த உலமாக்கள் ஒன்று சேர்ந்து முதலில் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய அகீதா என்ன, கொள்கை என்ன, இதை நாங்கள் தேடி, அதாவது நாங்கள் புதுசாக உருவாக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. ஏற்கனவே வாழ்ந்த அறிஞர்கள் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தின் இந்த நிலையில தான் இருக்கணும் என்கிறத சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அவங்க பெருசா பயான்கள் பண்ணலை. அந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் அதாவது ஒரு உண்மையான முஸ்லிமுடைய கொள்கை எப்படி இருக்கணும் பெரிய புத்தகம் எழுதலை. உதாரணமாக சஹாபாக்களை பற்றி எழுதுகிற போது நாங்கள் எல்லா சஹாபாக்களை நேசிப்போம், ஆனால் எந்த ஒரு சஹாபி விஷயத்திலும் வரம்பு மீறி நேசிக்க நேசம் என்கிறதுக்கு அந்த அளவு இருக்கு. அல்லாஹ் ரசூலை மேல கொண்டு போக மாட்டோம். எந்த ஒரு சஹாபி மீதும் நாங்கள் கோபப்பட மாட்டோம், குறை காண மாட்டோம். எந்த ஒரு அதாவது சஹாபாக்களை பற்றி நல்லது அல்லாத செய்திகளை சொல்ல மாட்டோம். யார் சஹாபாக்கள் பற்றி நல்லது அல்லாததை சொல்கிறாரோ அவரை நாங்கள் கோபிப்போம். சஹாபாக்களை திட்டுவது குஃபுரையும், அதாவது பாவத்தையும் நிபாக்கையும் உண்டாக்கும். இது இஸ்லாமிய உம்மத்தில் ஏற்பட்ட ஆயிரக்கால வருஷமால இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு 5 வரிகள் தான் அவங்க விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே இந்த பேசிக்கு அதாவது எல்லா ஜமாத்தில் இருக்கக்கூடிய உலமாக்களும் அந்தந்த ஜமாத்திற்குரிய பொதுமக்களுக்கு கொடுத்திருந்தால் ஷியாக்களுடைய பிரச்சனைங்கிறதுக்கு இன்றைக்கு நாட்டில் நாங்கள் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்க வேண்டிய தேவை ஒன்று வந்திருக்காரு. சஹாபாக்களை குறைச்சி பார்க்குற ஒரு பிரச்சனையை நம்ம வந்திருக்காரு. இன்னைக்கு சாதாரணமாக 5ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிறவங்க எல்லாம் யாராவது ஒரு சஹாபியில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா, உமர் சொன்னா எங்களுக்கு என்ன, அபூபக்கர் சொன்னா எங்களுக்கு என்னன்னு சொல்லி இந்த உமரும் அபூபக்கருங்கிறது அவனோட கிளாஸ்ல பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நினைச்சு கொண்டு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று உருவாகி இருக்கு. அப்ப கண்ணியத்துக்குரிய சோழர்களே, இந்த உலமாக்களுக்கு மத்தியில அதாவது அந்த முதலில் இந்த நெருக்கம் ஒன்று உருவாகும் சொல்லி சொன்னால், அதாவது கலிமா, அதாவது தௌஹீதினுடைய அடிப்படையில, இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையில ஐக்கியத்துக்கான ஒரு வழியை காண்பது இலகுவாக இருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர்கள் சொன்னதுல கடந்த கால செய்திகளை சொன்னார்கள். கடந்த கால செய்தி சொல்றது அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க தவறு செஞ்சாங்கன்னு அவங்கள குறை காண்கிறதுக்காகவும் அல்ல. அவங்க அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, முன்னால போறவன் வலிக்கு விழுந்தா பின்னால போறவனுக்கு விளக்கு பிடிக்கிற மாதிரின்னு சொல்லி. முன்னால ஏற்பட்ட பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கறது பின்னால இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் பின்னால இது போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்காக. இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த மார்க்க ரீதியான கருத்து வேறுபாடுகிறது ஆபத்தான ஒரு கட்டத்துக்கு போயிருக்கிறது. அண்மை காலமாக ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. யாராவது ஒருவர் வெளிநாட்டிலிருந்து பிரச்சாரத்துக்கு அழைக்கப்பட்டா, எல்லா நாட்டுக்கும் ஒரு சட்டம் இருக்குது. ஒரு நாட்டில் போய் பிரச்சாரம் செய்யறதாக இருந்தால் நாங்கள் சும்மா வார மாதிரி விசிட் விசால வந்து பிரச்சாரம் பண்ண முடியாது. பிரச்சாரம் பண்ணா அதுக்குண்டு விசா எடுக்கணும். ஆனால் எந்த நாட்டிலையும் அதை பெருசாக கவனிக்கிறது இல்லை. யாராவது போட்டு கொடுத்தா மட்டும் பார்ப்பாங்க. இல்லாட்டி அவங்க வந்து இவர் வந்தது விசிட் வந்து போட்டு ஹோட்டலில் தங்காம பள்ளியில் தங்குறாரு, அதெல்லாம் எதுவும் வந்து பார்த்துட்டு இருக்கிறது கிடையாது. அண்மை காலமாக இலங்கையில் யார் வந்தாலும் திருப்பி அனுப்புகிற மாதிரியான நிலைமை வந்திருக்குது. இது நமக்குள்ள சிலரே இவர் இப்படி வராரு, இவர் பயானுக்கு விசிட்ல வந்து பயான் பண்றாரு என்று சொல்லி போட்டு கொடுக்குறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சில இந்த காட்டி கொடுக்கறதுக்கு சொன்னது. இந்த காட்டி கொடுத்தல் போட்டு கொடுத்த சில பிரச்சனைகள் வந்தா எங்களுக்கு சரியா தீர்மானம் எடுக்க முடியாம இருக்குது. சில நேரம் அவர்கள் மறைமுகமான ஒரு வார்த்தையில சொன்னாங்க, இப்ப அண்மையில் ஒரு பள்ளி உடைக்கப்பட்டது என்கிற ஒரு பிரச்சனை பெருசா போய் கொண்டிருக்குது. எங்களுக்கு கூட டவுட்டா இருக்குது, முழுசா இதை கை வச்சவங்க அந்நியங்களா இல்லாட்டி நம்ம நாட்களுக்கு கூட சேர்ந்துதான் இதை செஞ்சாங்களான்னு. சில நேரம் இந்த பிரச்சனை
மேலிடத்துக்கும் வந்திருக்கலாம். அதாவது புலனறுவ பகுதியில் ஒரு கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பள்ளியோடு உடைக்கப்பட்டது. அப்போ இது மாதிரி பிரச்சனை, அதாவது எங்களுக்கு ஒரு ஆபத்து வருகிற போது கூட இது எங்களுக்குள்ள உள்ள ஒரு ஆளெல்லாம் நடந்துச்சான்னு நாங்களே சந்தேகப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. எனவே இந்துக்கு நாங்கள் இது ஒரு ஆபத்தான நோய் ஒன்று பரவி கொண்டிருக்கிறது, மருந்து காரணப்படுகிறது. அதுக்கான சில வழிமுறைகளைத்தான் சேகா அவர்கள் தங்களுடைய உரைகளை சொன்னார்கள். உண்மையிலே ஒரு நீண்ட பயணம் இது. அதாவது சில தனிநபர்களால் சாத்தியப்படக்கூடிய பயணம் கிடையாது. குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய அமைப்புகளுடைய தலைமைகள் இதில் ஒரு கவனம் செலுத்த. இப்படி சொல்லும்போது நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் 2 பேரும் 2 அமைப்பு சார்பாக வந்திருக்கிறோம்னு சொல்லி. அவர் ஒரு தனி மனிதராக வந்திருக்கிறார், நானும் ஒரு தனி மனிதராகத்தான் இங்கு வந்திருக்கிறேன். அமைப்புகளுடைய நிர்வாகங்கள் இது போன்ற விஷயங்களிலே ஒரு முடிவு கண்டு தங்களுடைய மக்களை வழிநடத்த வேண்டும். அதே நேரத்தில் ஒவ்வொரு அமைப்பும் குறைந்தபட்சம் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன, பிழைகள் என்ன, இதை நாங்கள் ஓரளவுக்கு எங்களுக்குள்ளேயே பார்த்து சரி பண்ண பார்ப்போம் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டியிருக்கு. இப்போ பொதுவாக என்ன செய்யறேன்னு சொன்னால், நான் ஒரு அமைப்பிலிருந்து அடுத்த அமைப்பில் இருக்கக்கூடிய குறைய சொன்னால் தான் என்ன நான் சரி பண்ணி கொள்ளலாம் என்கிற நிலை இருக்குது. இந்த ஒரு நிலையை வச்சுக்கொண்டு தௌகாவை நாங்கள் ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலை மாறி ஒவ்வொரு அமைப்பும் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிழைகள் என்ன, குறைகள் என்ன, இதை நாங்களாக பார்த்து நாங்கள் எங்களை சீர் பண்ணோண்டு வந்தால் கூட இந்த பிரச்சனையில பெரும்பகுதியை நம்ம தீர்க்கிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும். அல்லாஹ் தாலா இந்த ஒரு சிந்தனையை, இந்த தெளிவை இந்த நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஜமாத்துக்கள், அமைப்புகள், பிரச்சார களத்தில் இருக்கக்கூடியவர்கள், முக்கியஸ்தர்களுடைய உள்ளங்களை ஏற்படுத்தி ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பை நல்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் என்னையும் ஷேக் அவர்களையும் பேச்சாளராக அழைத்த இந்த பன்னார் நிறுவனத்துக்கும் அதை முன்னின்று செய்த அமைப்பினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து இவ்வளவு நேரம் இருந்து இந்த உரைகளை கேட்டுக்கொண்ட உங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.